வேல் முருகனுக்கு அரோகரா. என்ன சார் இப்படி இறங்கிட்டீங்க? நான் ஒரு தீவிர முருக பக்தனா மாறிட்டேன். எப்போத்துலேருந்து சார்? எலெக்ஷன் வரைக்கும் ஃபார்ம் ஆயிட்டேன். இவ்வளோ நாளாக மாறாதாலும் இன்னைக்கு மட்டும் மாறிருக்கீங்க. நேற்றுலேருந்து நான் அதுவும் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் மனது புண்படும்படி திமுக அரசு நடந்து கொண்டதால் அதிலிருந்து முருக பக்தனாக மாறிவிட்டேன். எப்போ சார் இந்துக்கள் மனது புண்படுற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க? என்னங்க, ஒரு நீதிபதி தீபம் ஏற்றணும்னு உத்தரவு போடுறாரு. அதான் தீபம் ஏற்றிட்டாங்களே, நியூஸ்லாம் வந்துச்சே தீபம் ஏற்றி. அவர் சொன்ன இடத்துல ஏற்றுனீங்களா? அவர் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏமாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஜட்ஜே நேராக போய் பார்த்து இந்த இடத்துல ஏற்றுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. ஏற்ற விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு படை வீரர்களை அனுப்பி தீபத்தை ஏற்றுறதுக்கு மனுதாரருக்கு அனுமதி கொடுத்தா 144 தடை சட்டம் போட்டால் இந்துக்களுக்கு எதிரான அரசா இல்லையா? ஏன் சார் 144 தடை சட்டம் போட்டாங்க? இந்துக்களுக்கு எதிரானது அரசுமா அது? இந்துக்கள் அவங்களோட அந்த கார்த்திகை தீபம் பண்டிகையை கொண்டாடுவதை இந்த அரசு விரும்பவில்லை. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க நைனா நாகேந்திரன் சொன்னா நம்புவீங்களா? என்ன சொல்லியிருக்காரு சார்? ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி, ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாரா? மாட்டார். வேற எதுக்கு வாழ்த்து சொல்வாரு? அது உங்களுக்கு தெரியும்.